இந்த லேடி புதுசா டம்ப்ளிங் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களோட டம்ப்ளிங்ஸை யாருமே வாங்கல. அதுக்கப்புறம் அது கெட்டு போயிடும். வேற வழி இல்லாம அது குப்பை தொட்டியில போட்டு கிளம்பிடுறாங்க. மறுபடியும் அடுத்த நாள் வந்து சேல் பண்றாங்க. ஆனா யாருமே வாங்கல. அப்போதான் ஒரு ஆள் வந்து டம்ப்ளிங் வேர்டை கரெக்டா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் அவங்க கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கிடைக்கும் அப்புறம் நிறைய பேர் வருவாங்க. அதுல ஒரு கஸ்டமர் டம்ப்ளிங்கை ஃபுல்லா சாப்பிடாம அதுல இருக்க ஸ்டஃபிங்கை மட்டும் சாப்பிடுறாரு. இந்த லேடி உடனே எதுக்காக இப்படி சாப்பிடுறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஊர்ல எல்லாம் இந்த டம்ப்ளிங்கோட லேயர் ரொம்ப தின்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த லேடி டம்ப்ளிங்கோட லேயர்லாம் ரொம்ப தின்னா இருக்க மாதிரி செய்யறாங்க. எல்லாருக்கும் இவங்களோட டம்ப்ளிங் ரொம்ப பிடிச்சு போயிடும். கரெக்டா அந்த நேரம் பார்த்து நிறைய போலீஸ் வந்து இவங்களோட கடையெல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க. அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் மட்டும் இவங்களோட கடையை காப்பாத்தி கொடுத்துடுறாரு. அவர் ஒரு நாள் வந்து இந்த டம்ப்ளிங்லாம் சாப்பிட்டு நிறைய டம்ப்ளிங் வாங்கிட்டு போறாரு. இந்த லேடி இவ்வளவு வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா கெட்டு போயிரும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆபீசர் என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு அதுல வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த ஃப்ரோசன் ஐடியாவை யோசிச்சு ஒரு ஃபேக்டரியை கட்டிடுறாங்க. இவங்க நினைச்சதோட இவங்க பெரிய